ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரேக்கிங் வுட் சேனல். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறேன்னா, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும். கருப்பு படம் பார்த்தாச்சு. கருப்பு படத்தை இன்றைக்கி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயம் நல்லா சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட கருப்பு படத்தோட ரிவ்யூவாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இன்றைக்கி நடந்த ட்ரெண்டிங்கில் போகிற என்ன அப்டேட்டை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, இன்றைக்கி வந்து என்ன டாப்பு 1ல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு படம் ரிலீஸ் ஆகி எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு மக்கள் மத்தியில், அதை பற்றி பேச வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா பக்கா மாசாக இருக்குதுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, இது முற்றிலும் வந்து ஆர்ஜே பாலாஜி ஃபேன் பாய் சம்பவம்னே சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை வராதவங்க கூட இதை பார்த்து புல்லரிச்சு எந்திரிச்சுன்னு ஆடிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா கூப்சம் சீன்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. கருப்பன் வந்துட்டான் அப்படி தான் சொல்ல முடியும். கருப்பு படம் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். ஓஜி வெர்ஷன் வந்து ஒரிஜினலாகவே நம்ம சூர்யாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக நின்று நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களே கொடுக்கலாம். ஏன்னா நேற்று கூட அழுது வீடியோ போட்டிருந்தாரு, என்ன படம் ரிலீஸ் ஆகாமல் எப்படி பண்ணிட்டாங்களே, எப்படியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் முடித்தார். அதே மாதிரி ஐம் ரியலி ஹோப்ஃபுல் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இன்றைக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்லேயும் பயங்கரமாக ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு எமோஷ்னலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் ஃபுல் பிளாஸ்ட் சீனாக அந்த கருப்பு அந்த சாமி கான்செப்டில் வச்சு எடுத்ததாக இருக்கட்டும், ஒரு காந்தாரா நீங்கள் படம் பார்த்தீங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் வச்சு முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரலாம் நீங்கள் சீட்லேயே உட்கார முடியாது. ஏன்னா அந்தளவு சவுண்டு, அந்தளவு வைப்பு, அந்தளவு தேட்டருக்குள்ளே நானே படம் பார்த்துருக்கும் போது ஒருத்தருக்கு சாமி வந்ததெல்லாம் லைவாக நான் பார்த்தேன். இந்த மாதிரி விஷயம்லாம் கருப்பு படத்தில் நடந்துட்டு வருது. அப்புறம் லியோ படத்தில் அந்த கருப்பாய் சாங்கில் நம்ம தளபதி இவங்ககிட்ட, அதாவது ஜனனிக்கிட்ட ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இவங்க எப்படி லிங்க் பண்ணிக்கானா, படத்தோட டைட்டில் கருப்பு, அந்த பாட்டை வச்சு இந்த சீன்ஸை லீக் அவுட் பண்ணி அந்த பாப்பா அந்த இடத்துல நிற்கிறதா இருக்கட்டும், அதே செட்டு போட்டு எடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த விஷயமெல்லாம் பார்க்கும்போது ரீக்ரியேட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிங்கம் கேரக்டரில் நம்ம சூர்யா அவங்கள பார்த்துருப்போம். அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தார் ஏற்கனவே. நீங்கள் பழைய படத்தில் சூர்யா பார்த்தது எல்லாமே நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ பிளாஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவு நாங்கள் ரீக்ரியேட் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் வர சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற அநியாயத்தை இதெல்லாம் பற்றி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரினா, அதாவது இந்த பேபி கண்ணன் நம்ம ஆர்ஜே பாலாஜி வில்லனாக வராரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வட்டி வாங்கிட்டு இந்த இதில் ஆளுகளை வச்சுருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி ஆளுகளை வச்சு கூலி ஆளுகளை வச்சு மிரட்டிகிட்டு இருப்பார் நம்ம ஆர்ஜே பாலாஜி. அதை வந்து சூர்யா தட்டி கேட்டு ஒரு கிளைண்ட் வந்தவுடனே அவங்ககிட்ட கேஸை வந்து இழுன்னு இழுத்தடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி இவங்க பாட்டுக்கு அந்த கேஸவே பெண்டிங் வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. கோர்ட்டுக்கு ஜட்ஜு வந்து நியாயம் கரெக்டாக சொல்கிறாங்களா, இல்லை அந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்களா, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னு இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு எமோஷனலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லி ஆகணும். த்ரிஷா அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டர் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரீத்தான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பிரீத்தியோட கேரக்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரீத்தியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம சாயை பற்றி நம்ம பேசணும். சாயும் மியூசிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸ் வரலாம் என்ன மாதிரி யோசிச்சு மியூசிக் போட்டாருன்னே தெரியல. ஆனால் உண்மையாக சாமி பற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மியூசிக் போட முடியுமான்னு யோசிக்க வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் இல்லை
அவ்வளோ என்கேஜாக இருந்துச்சுங்க, அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு. கருப்பு படம் மஸ்ட் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுங்க. சரி, இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நியூஸை ஆன் பண்ணி பார்த்தா என்ன விஷயம் நடக்குதுன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோகிணி தேட்டரில் படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பான்ஸில் ஆர்ஜேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கத்த ஆரம்பிச்சோன்னே நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு ஓவராக அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. காந்தாரா படத்தில் கத்துவாங்க அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்தனதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோலுக்காக வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே போனார். அந்த விஷயத்தை நம்ம வெளியே பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வெளியே சம்பவம் பண்ணாங்கன்னா, இந்த பாலை விஷயம் பண்ணுறது என்ன, கட் அவுட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம், பட்டாசு வெடித்து செலிப்ரேட் பண்ணுறது. பட்டாசுலாம் நார்மல் பட்டாசுலாம் கிடையாதுங்க, எல்லாம் நாட்டு வெடி. எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி தான் வெடிச்சிருக்காங்க. உண்மையாக வேறு மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு இறங்கினாலும் தரமாக இறங்கியிருக்குங்க. ஆர்ஜே பாலாஜி கம்பேக் கொடுக்க வச்சுருக்காரு சூர்யாவை. சூர்யா வந்து இதுவரை நீங்கள் பார்க்காத லுக்கில் பார்க்கணும்னா அதான் நான் சொன்ன மாதிரி கருப்பு படத்தில் அமைச்சிருக்காரு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டோடு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். டெய்லி நான் சொன்னேன், இந்த மாதிரி டயத்தில் என்னென்ன அப்டேட்லாம் டெய்லி போகுதோ அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் எடுப்போம். இன்றைக்கி கருப்பு படம் ரிலீஸ் ஆச்சு. கருப்பு படத்தோட டிஸ்கஷன் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். கருப்பு படத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் யூவர்ஸ். இந்த மாதிரி சுவாரஸ்யமான டாபிக் பற்றி பேசணுன்னாலும் எதை பற்றி பேசணும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்